வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குருவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் விதயே சர்வவித்யானாம் ஸ்ரீகிருஷ்ணாமூர்த்தே நமः. ஓம் வாங்மே மனசி பிரதிஷ்டிதா மனோமே வாசி பிரதிஷ்டிதம் ஆவிராவிர்மயேதி வேதஸ்ய மகாநிஸ்ஸக श्रुतं मे वापहासीह अनेनातीतेन अहोरात्रं सन्ततामि विदं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्वक्तारम् अवतु अवतु माम् अवतु वक्तारम् ॐ शान्ति शान्ति शान्तिः. இன்னைக்கு சௌபாகிய லக்ஷ்மி உபனிஷத்தினுடைய 20வது மந்திரத்திலிருந்து சிந்திக்கலாம். இந்த 20வது மந்திரம் 20-21 சர்வசித்தி நிலையை பற்றி பேசுது. அதாவது இறைவன் தன்னை ஆயிரக்கணக்கான அணுக்களாக பிரித்து எப்படி இந்த ஜகத்தை படைச்சாரோ, உங்களுக்கு புரியறதுக்காக இப்படி பேசுகிறேன். அம்பாள் தான் எல்லாம் படிக்கிறாங்க. அம்பாள் இல்லை, மாயை, அதனால் உலகமும் இல்லை, அதெல்லாம் வேதாந்தம். ஆனால் முதல்ல புரிதல் துவைத்தத்தில் வச்சு தான் அத்வைதத்தை சொல்ல முடியும். அதனால் இந்த பரம்பொருள் எப்படி தன்னுடைய ஒரு அணுவை ஆயிரக்கணக்கான அணுக்களாக பிரித்து இந்த உலகத்தை படைத்தாரோ, அதுபோல் தன்னை தேடுறவனுக்கு ஒரு பசில்ஸ் மாதிரி எங்கும் தேடலாம், எங்கும் இருக்கிறாரு, எங்கும் தேடலாம், ரொம்ப சிரமம். கோயிலில் தேடலாம், தாத்காலிகமாக தான் நீங்கள் அங்கே வாசம் செய்ய முடியும். அதுக்கப்புறம் அகத்தில் தேடலாம். அகத்தில் தேடுறதுக்கு உதவியாளர் ஒருத்தவர் தேவை, வழிகாட்டுதல் ஒருத்தவர் தேவை. அவர் ஏற்கனவே அந்த பரம்பரை சிந்தித்தவராக இருக்கணும். ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டன் சொல்லக்கூடிய தகுதி இருக்கணும். சதா நிஷ்டையிலே இருக்கணும். அப்பேற்பட்ட ஒருவர் உங்களுக்கு தேசிகராக மட்டும் அல்லாமல், தேசிகர்னால் நீங்கள் பிறந்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பல குருமார்களை கடந்து வந்திருப்பீங்க, பல படிக்கட்டுகளை ஏறி வந்திருப்பீங்க, பல பேர் உங்களை உபதேசம் செய்து நல்வழிப்படுத்தியிருப்பாங்க. அவங்கள எல்லாரையும் வழிகாட்டுபவர் தேசிகர் அப்படிங்கிற ஒரு உன்னத நிலையை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருப்பீங்க. அவங்கெல்லாம் சத்குரு ஆகுவாங்கன்னா சத்குரு ஆக முடியாது. சத்குருங்கிறது யாருன்னா, யார் ஒருத்தவங்க சித்தை சத்தோடு கனெக்ட் பண்ணுறாங்களோ, இது நாள் வரைக்கும் 50 ஆண்டுகள் வாழ்ந்து இறை அனுபவத்தை மட்டுமே அடைந்திருக்கக்கூடிய உங்களுக்கு அது தாத்காலிகம். அனுபவத்திலேருந்து அனுபூதிக்கு போ, அது நிரந்தரம் அப்படின்னு சொல்லி அது எப்படி போகிறதுன்னு தன்னோடு அவனை பயணிக்க வச்சு சரியான வழிகாட்டுதல் மூலம், இன்னும் சொல்லப்போனால் மிக முக்கியமான மிக நுட்பமான ஒரு ஆப்ரேஷன் மாதிரி இந்த ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை ஏற்படுத்தி உங்களுக்குள்ள உங்கள் ஹிருதயத்துக்குள்ள அந்த பரம்பொருளை பூரணமாக
பிரதிஷ்டை பண்ணக்கூடிய ஒருவரை சத்குருன்னு சொல்லுவோம். அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை உற்று கவனிச்சிங்கன்னா, அவர் இந்த வேதத்துக்குள்ளே மறைஞ்சிருக்கக்கூடிய, வேதாந்தத்துக்குள்ளே மறைஞ்சிருக்கக்கூடிய, ஞானகாண்டத்தில் மறைஞ்சிருக்கக்கூடிய 108 உபநிஷத்துக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய 1000 அணுக்களாக இருக்கக்கூடிய அவருடைய அங்கங்களை, பரம்பருடைய அங்கங்களை புரியறதுக்காக சொல்கிறேன். வேதாந்தத்தில் பரம்பொருள்களுக்கு எந்த அங்கமும் கிடையாது, நிரவயவம்னு சொல்லுவாங்க. தோன்றாதவருக்கு எப்படி அங்கம் அங்கம் கற்பிப்பீங்க? சரி, புரியறதுக்காக சொல்கிறேன். துவைத்தம் வச்சு தான் அத்வைதம் சொல்ல முடியும். அதனால் துவைத்தம் இருந்தால் தான் அத்வைதம். அத்வைதமே ரிலேட்டிவ் சப்தம் தான். இறுதியில் அத்வைதங்கிற வார்த்தையும் இருக்காமல் போயிடும். அதெல்லாம் ஒரு நிலை. சத்தியத்தை விரும்புகிறவன், மெய்ப்பொருளை அறிகிறவன் சத்தியமடி தான் இருப்பான். அங்கே ஏழை பணக்காரன், உயர்வு தாழ்வு, குரு சிஷ்யன் எதுவும் இல்லை. சத்தியம் ஒண்டி தான் இருக்கும். அதுதான் சத்துன்னு பேர். சத்தினுடைய தன்மை தான் சத்தியம். இப்போ 1000 மனுக்களை தன்னை இந்த உபநிஷத்தில் பிரித்து பசில்ஸ் மாதிரி கலைச்சி போட்டு வச்சுருக்கார். ஒரு 10 பிரகாரத்தில் அவரை பிடிக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. 10 படிக்கட்டில் ஏதோ ஒரு உபநிஷத்தில் 7 படிக்கட்டு சொன்னோம். 7 படிக்கட்டு ஞாபகம் இருக்கா? சுபைச்சா, விசாரணா, குரு, தனுமானசி, தவம், சத்வாபத்தி, சத்துவகுணத்தில் இருந்து தான தர்மம் பண்ணணும், அசம்சக்தி, பற்றற்ற நிலை, எல்லாத்தையும் இதெல்லாம் விடுறது, வஸ்து பாவனா 6வது நிலை, துரியகா 7வது நிலை. இப்போ நம்ம சுவாமிநாதன் இந்த வஸ்து பாவனாங்கிற 6வது நிலைக்கு வந்திருக்கிறதா நான் அடியேன் சிந்திக்கிறேன். இன்னொரு விதத்தில் சித்தபூமியை 5 விதமாக வேதம் வகுத்துருக்கு. உங்களுடைய சித்த எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு. முதல்ல மூடன் அப்படிங்கக்கூடிய மூடப்பட்ட இடத்துல அமைதியாக சைலண்ட்டாக இருக்கும். அங்கே அது செயல்படாது, எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருக்கும், சைலண்ட்டாக இருக்கும். அது மூடன்னு பேர், மூடம் அப்படிங்கிற வார்த்தை. அதே சித்து புண்ணியம் தலை தூக்க கொஞ்சம் அசையும், சஞ்சலமாகும். அது ஷிப்தம்னு பேர். அது நல்ல வீரியமிக்க, நல்லா அலசி ஆராயக்கூட ஆராய்ச்சி சிந்தனைக்கு உட்படும். அது விக்ஷிப்தம்னு பேர். எல்லாத்தையும் தேடிட்டு ஒன்று தான் உறுதியானதுங்கிற ஒரு முடிவுக்கு ஏகாகிர சித்தத்துக்கு வரும். அடுத்த நிலை நிருத்த. ஏகாகிர சித்தம் 4வது நிலை. அடுத்த நிலை சித்தம். இது 5 சித்தபூமியில் சுவாமிநாதனுடைய நிலை 4வது நிலையில் இருக்குது. ஏகாகிரத்துக்கு வந்திருக்கார். இப்போது அது தொடர்ந்தால் நிஷ்டையாகும். அதில் அந்த உபநிஷத்தில் 7 நிலைகளில் சொன்னால் சுபைச்சா, விசாரணா, குரு, தனுமானசி, தவம், சத்வாபத்தி, தான தர்மம், சத்துவகுணத்தில் வசிக்கிறது, உழவாரப்பணி, திருப்பணி, குரு சேவா பண்ணுறது. 5வது நிலையில் அசம்சக்தி, எல்லாத்தையும் பிடிச்சதெல்லாம், அதாவது நாம் பிடிச்சு வச்சுருக்கிறது, நம்மளை பிடிச்சு வச்சுருக்கிறதையெல்லாம் விடும். நாம் பிடிச்சு வச்சுருக்கிறத விட்டுடலாம், நம்மளை பிடிச்சி வச்சுருக்கல அது விடாது. அதுக்கு அறிவு தான். அது பிடிக்க முடியாத அந்த ஆயில்மெண்ட்டு, வளவளப்பு, குழகுழப்பு தன்னா பிடிக்க முடியாதுல்ல. பிடிக்கிற இடம் வளவளப்பாகிடுச்சுன்னா பிடிக்க முடியாதுல்ல. அந்த நிலையை ஞானாக்னி உருவாக்கிடும். உங்களை பிடிச்சதை அது விளக்கிடும். அது என்ன நிலை? அசம்சக்தின்னு பேர். அடுத்தது வஸ்து பாவனா, ஒன்றை மட்டுமே சிந்திக்கிற நிலை. அதான் ஏகாகிரம். இங்கே 4வது நிலையில் வருது. வஸ்து பாவனா, ஒன்றை மட்டுமே, பரம்பொருளை மட்டுமே சிந்திக்கிற நிலை. இது ஒரு ஆனந்த மயத்தை நெருங்கிடுவாங்க. சதா ஹாப்பி மூடு இருக்கும். வெளியில் எத்தனை 1000 டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் கூட உள்ளே ஹாப்பி மூடு இருக்கும். அப்புறம் இதில் பற்றி நீங்கள் ஏகாகிரமாகி, நல்ல வஸ்துபாவனை ஆகி, நல்ல ஒரு நிஷ்டைக்கு போகிற நிலையில் ஏதாவது சைடு எஃபெக்ட், ஒரு சைடு எஃபெக்ட் இல்லை ஞான யோகத்தில். ஞான யோகத்தில் அமைதியும் ஆனந்தம் தான் சைடு எஃபெக்டும் சரி, மெயின் எஃபெக்டும் சரி. மேக்சிமம் அவர் அமைதியாக இருப்பார், ஆனந்தமாக இருப்பார். அதனால் இப்படி ஆயிருமா அப்படி ஆகணும். இங்கே ஞான யோகத்தில் அந்த மாதிரி எந்த ஒரு செயற்கையான விஷயங்கள் இல்லை. இயற்கையை நோக்கி தான் நீங்கள் இப்போ உன்னுடைய சொரூபத்துக்கு போகிற. இப்போ நீ செயல்பட்டுருக்கிறல்ல, அதுதான் செயற்கை.
அது ஆசையினாலையும் இந்த அகங்காரத்தினால செயல்படுறோம். நம்ம 6 தத்துவம் சொல்கிறோம் இல்லையா, காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், மோகம்னு. இந்த 6 தான் அவங்கள அலைக்கழிக்குது. அதுதான் நிலையாக இருந்தவங்கள அலையாக்கியிருக்கு, சத்தாக இருந்தவங்கள சித்தாக்கியிருக்கு. அதனால் இந்த வஸ்துபாவனா நிலைக்கு வந்திருக்காரு. ஆனால் தொடர்ந்து பயணம் செய்யணும். இப்போ இங்கே வரேன் சப்ஜெக்ட்டுக்கு. 1000 அணுக்களாக தன்னை பிரிச்சிருக்கிற அந்த பரம்பொருள் இந்த வேதாந்தம் ஃபுல்லாக நிரம்பி இருக்கிறது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு அணுக்களை அது வெளி காமிக்கும். யாருக்கு காமிக்குன்னா அதை முதல்ல படிக்கக்கூடிய குருவுக்கு அந்த மந்திரத்தை காமிக்கும். அந்த மந்திரம், அந்த வார்த்தை, அது பேர் சப்த பிரம்மம்னு நேற்று சொன்னேன். அந்த அணு காட்ஸ் பார்ட்டிகள்ங்கிற வார்த்தைக்கு சப்த பிரம்மம்னு சொல்லலாம். அந்த அணுவானது, அந்த அணுவை அந்த குரு பார்த்த உடனே சத்குருவாக இருக்கிறவங்க இது சத்துனுடைய கால், கை, நகம், முடி, இடுப்பு, கழுத்து, வாய், மூக்கு, கண், அது எத்தனை முறை எங்கெங்கே அது எப்படி பிரித்து போட்டாலும் குரு என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக ஃபார்ம் கொண்டு வந்துடுவாங்க. என்ன காரணம்? பல கோடி ஜென்மா, ஒரு ஜென்மா இல்லை, பல கோடி ஜென்மா திரும்ப 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 இந்த சிரவணமனன நிதித்தியாசனம் செய்து அந்த பரம்பொருளை தொட்டவர்கள், கண்டவர்கள் மந்திர திருஷ்டாகன்னு சொல்லுவாங்க. சாட்சாத்காரம் செய்தவர்கள், பிரம்மனிஷ்ட. அதனால் அவங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், குருங்கிறவங்க 1 கோடி சாஸ்திரத்தினுடைய சாரம். இந்த வார்த்தையை மைண்டில் வச்சுங்க. இந்த வார்த்தையை இன்னொரு இடத்துல பயன்படுத்த போகிறேன். அங்கே முக்கியமான ரோல் பண்ண போகுது. 1 கோடி சாஸ்திரத்தினுடைய சாரம்தான் குரு. அது போக போக புரியும். உங்கள் உள்ளுணர்வு கேட்டால் அது சொல்லலாம், ஆமாங்கும். புறத்துலேருந்தே வேடிக்கை பார்த்தா அது புரியாது. வெளியில் இருக்கு. நான் அடியேன்னு நினச்சிருக்கேன். என்ன சுவாமியை விட குருக்கு இவ்வளோ ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்கன்னு அடியேன் எத்தனையோ நேரத்தில் நினச்சிருக்கேன். சுவாமி விக்கிரகம் தான் குருவை மாறி செயல்படுது. சுவாமி விக்கிரகம் தான் உயிர் பெற்றுச்சுன்னா அது குரு, நேரடியாக சொல்லலாம். இன்னொரு தத்துவம் அம்மா அப்பா. அது அப்போ தெரியாது, அவங்க இருக்கும்போது தெரியாது. அவங்கள விட்டு விலகி இருக்கும்போது தான் புரியும். அது மூடர்கள் அப்படி தான் இருப்பாங்க. போட்டோம். அப்போ இருக்கும்போதே புரிஞ்சிச்சுன்னா லைஃப் ஆனந்தமாக இருக்கும். போனது பிற்பாடு ஊதுவத்தி ஏற்றி என்ன பிரயோஜனம்? சொல்லி இருக்கும்போது வாழும்போது அவங்க கூட பயணிக்கணும், ஆனந்தமாக பயணிக்கணும். அப்புறம் கதை சொல்கிறதுல என்ன இருக்குது? அந்த காலத்தில் 1925லன்னு ஆரம்பிப்பான். எல்லாம் பழசு தான் பேசுகிறான். போட்டோம். இப்போது இந்த 1000 அணுக்களையும் ஒரு சேர பார்த்தவர்கள், அனுபவித்தவர்கள், அது எப்படி பிரிஞ்சிச்சிங்கிறதையும் பார்க்குறாங்க, எப்படி அதை சேர்க்கணுங்கிறதையும் பார்க்குறாங்க. அதனால் இந்த அணுக்களை எல்லாம் அங்கங்கே உங்களுக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டே வருவாங்க. இந்த 1000 புள்ளியை, அந்த பிரம்மத்தை பற்றிய ஸ்ட்ரக்சரை வச்சுக்கிட்டே வருவாங்க. அது பேர் சிரவணம். இந்த சிரவணத்தில் நீங்கள் சர்வஜ்ய நிலையை பெறணும்னா 12 ஆண்டுகள் தொடர்ந்து. நீங்கள்லாம் இங்கே சவுத்தில் சிரவணமே இல்லைன்னு சொல்கிறோம். அங்கெல்லாம் நார்த்தில் பார்த்தீங்கன்னா இந்த பிரஸ்தானத்திரயம்னு சொல்லக்கூடிய பகவத்கீதை, உபநிஷத்துக்கள் 10, பிரம்மசூத்திரம், இது 3ம் ஒரு ரவுண்டு வரத்துக்கு 12 வருஷம் ஆகும். ஒரு ரவுண்டு வரத்துக்கு 12 வருஷம் ஆகும். ஒழுங்காக படிக்கிறவங்க, ஒழுங்காக சிரவணம் பண்ணுறவங்க. இந்த ஒரு ரவுண்டை 5 ரவுண்டு செய்தவங்கெல்லாம் இருக்காங்க. இன்னும் அவங்களால மெய்ப்பொருளை பிடிக்க முடியல. புரிஞ்சுங்க. அந்த மாதிரி ஆட்கள் தான் எனக்கு தெரியும், நல்லா தெரியும். நான் அவங்க கிட்டக்க போக வேண்டாம், பார்வையிலே நமக்கு புரிஞ்சிடும். சில பேர் சொல்லலாம், என்ன மைண்ட் ரீடிங் பண்ணியிருக்கேன், அவங்க கிட்டக்கே வர முடியல அப்படிலாம். அது இயல்பாக உள்ளது, யாருக்குமே உள்ளது தான். அது ஒரு நல்ல சத்பாவனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் இறைவன் கொடுக்குற வரம். சின்ன சின்ன சித்திகள் அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். இது பெருசாக எடுத்துக்க மாட்டோம். நம்ம எத்தனையோ நடந்திருக்கு, எத்தனையோ மிராக்கள் நடத்தியிருக்கோம். இதெல்லாம் சின்ன விஷயம்.
இப்போது இந்த சிரவணத்துக்குன்னு சொல்லக்கூடிய 12 ஆண்டுகள் சர்வஜ்ஞ நிலையை நீ தொடணும். முதல்ல நீங்கள் அடைய வேண்டியது. இப்போ இந்த 1000 அணுக்களை தன்னை பிரித்து வச்சுருக்காருன்னு சொன்னல, அதை 10,000 மந்திரங்களுக்குள்ளே போட்டு வச்சுருக்காரு. பாருங்கள், 10,000 மந்திரத்துக்குள்ளே 1000 அணுக்களை போட்டு வச்சு ஒழிச்சு வச்சுருக்காரு. அதை டிவோட்டி என்னை தேடி வரவன், என்னையே சிந்திக்கிறவன், இந்த உலகத்தில் உள்ள சம்சாரத்தை விட்டுட்டு ஜகத்தை பிரதானமாக நினைக்காம அதில் இருக்க வசீகரிக்கக்கூடிய கோடி பொருட்கள் இருக்கு, அதுக்கெல்லாம் முதலிடம் கொடுக்காம எனக்கு முதலிடம் கொடுத்து அதுக்கு 2வது இடம் கொடுக்குறான்ல, எனக்குங்கிறத அந்த பரம்பொருளுங்கிற ஆத்மாவுக்கு இடம் கொடுத்து அவனை தான் அந்த ஆத்மா செலக்ட் பண்ணுது. அவனுக்கு ஒரு சிலருக்கு நேரடியாக கர்ப்பகிரகம் கர்ப்பகிரகங்கும்போது முருகனுக்கு அக்னி கர்ப்பன்னு ஒரு வார்த்தை இருக்குது, அக்னி கர்ப்பாயன்னு ஒரு வார்த்தை இருக்குது. மகாவிஷ்ணுக்கு ஹிரண்ய கர்ப்பனா லக்ஷ்மி, வேறு ஒன்றும் இல்லை, லக்ஷ்மியாக தாங்கி நிற்கிறார். கர்ப்பம்னா தாரணம் பண்ணுறது. இவர் அக்னியை தாரணம் வச்சு தான், அவருக்குள்ளே அது அக்னி இருக்கா, மகாவிஷ்ணுக்குள்ளே லக்ஷ்மி இருக்கான்னு அர்த்தம். ஹிரண்ய கர்ப்பம், ஹிரண்யனா பொண்ணுன்னு அர்த்தம். பொண்ணுன்னா தங்கம், செல்வம், ஐஸ்வர்யம் எல்லாம் அதுக்குள்ளே வரும். லக்ஷ்மி, திரு, சேம் ஆச்சா. இப்போ 1000 அணுக்களை 10,000 மந்திரத்துக்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்காரு. அதையெல்லாம் இந்த குரு ஏற்கனவே கண்டவங்க. அதனால் அந்த அணுக்கள் எங்கே வெளிப்படும், எப்படி வெளிப்படுங்கிற அந்த சூக்ஷ்மத்தை புரிஞ்சதுனால அந்த அணுக்களை இதெல்லாம் சுவாமியினுடைய அங்கம், இந்த வார்த்தையை எழுதிங்க, இந்த வார்த்தையை எழுதிங்கன்னு சொல்கிறது அதான் அர்த்தம். உங்கள் உயிரை தொடக்கூடிய உங்கள் உயிரை எது தொடுன்னா அந்த பரம்பொருள் தான் உங்களை தொட முடியும். அது எப்படி தொடுதுன்னா அந்த வார்த்தைக்குள்ளே ஓங்காரம் இருக்குது, ஓங்காரம் உங்களுக்குள்ளேருந்து வெளில வந்திருக்கு, திரும்ப அது ஈஸியாக உள்ளே போயிடும். ஓங்காரம் உங்களோடு பொருந்தும், பிரம்மத்தோட பொருத்தும்னு சொல்கிறேன்ல, அந்த வார்த்தை தான் அது. இந்த வார்த்தையை ஏன் எழுதுனா, உன் உயிரை தொடக்கூடிய வார்த்தை உன் உயிரை தொட்டுருமா. ஒருத்தவங்க சொன்னால் நீ கேட்டுருவியா? எவ்வளோ பேர் உங்கள்கிட்ட என்னென்ன பேசுகிறாங்க, எல்லாம் உள்ளே விடுறோமா? உள்ளே விட மாட்டோம். சிலதை லைட்டாக மேலே வச்சுக்குவோம், சிலதை மிடில் வச்சுக்குவோம், சிலது தான் ஆழத்துக்கு போகும். இந்த ஆழம் எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகுதோ அதுவும் செயலுக்கு வரும். அதுதான் உத்தம அதிகாரி, மத்தியம அதிகாரி, அதம அதிகாரின்னு சொல்கிறது. டக்குன்னு பிடிச்சிக்கிறாங்க கற்பூரம்னா. ஏற்கனவே பல கோயில்கள், குளங்கள், தானம், தர்மம், பல குருமார்கள் எல்லாம் கடந்து வந்திருப்பாங்க. சும்மா ஒருத்தவங்க உத்தம அதிகாரின்னு நம்ம சொல்லிட முடியாது. தன்னுடைய தன்னடக்கத்துக்காக அவங்க தன்னை குறைச்சி கூட அடக்கி வாசிப்பாங்க. ஆனால் குருவுக்கு தெரிஞ்சிடும், அவங்க சொல்ல மாட்டாங்க. ஒரு முறை சொல்லுவாங்க உங்கள் நிலை என்னன்னு, அதுக்கப்புறம் அது நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் உங்களை பற்றி. எழுதிட்டு போட்டோம். இப்போ 10,000 மந்திரங்கள் 1000 அணுக்களாக இருக்குது, 1000 வார்த்தைகளாக மாறப்போகுது. அது 1000 வாக்கியம் 1000 வார்த்தைகளாக மாறப்போகுது. 1000 வார்த்தைகள் 100 வார்த்தைகளாக மாறப்போகுது. 100 வார்த்தைகள் 10 வார்த்தையாக மாறப்போகுது. 10 வார்த்தைகள் 5 வார்த்தையாக மாறப்போகுது. 5 வார்த்தை 3 வார்த்தையாக மாறப்போகுது. 3 வார்த்தை 1 வார்த்தையாக மாறப்போகுது. இந்த 10 வார்த்தையை அப்புறம் சொல்கிறேன். இந்த 5 வார்த்தை தான் சுயம் ஜோதிகி, அனந்த சக்திகி, ஏச சர்வஜ்ஞக, சர்வசித்தக, சர்வேஸ்வரக. அடுத்தது அது 3 வார்த்தையாக மாறுறது தான் சச்சிதானந்தம். அடுத்தது ஒரே வார்த்தையாக மாறுறது தான் தத்துவமசி. இது மிக முக்கியமான ஒரு கிளாஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம என்ன செய்ய போகிறோங்கிற ஒரு ரூட் மேப்பை க்ளீனாக போட்டு கொடுத்துட்டேன். படிப்படியாக சொல்லுவாங்க, நம்ம என்ன செய்யணும். டே 1 சொல்லியிருக்கேன். அதெல்லாம் டே 1 சொல்லியிருக்கேன். முதல்ல இன்ட்ரோ கிளாஸ் தான். எல்லாமே இருக்கிற வார்த்தைகளை இருக்கிறபடி சொல்லிகிட்டே வருவேன், ட்ரான்ஸ்லேட் பண்ணுவேன். 108 உபநிஷத்து முதல் ரவுண்டில் சிரவணம் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஒரு டிரான்ஸ்லேஷன் தான் இருக்கும். மனநத்தில் தான் அடியன் எல்லாம் விசாரம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். அது அடுத்த ரவுண்டு இப்போ ஆரம்பிக்க போகிறோம் கூடிய விரைவில். இப்போ 10,000 வார்த்தை 1000 ஆச்சு, 1000 100 ஆச்சு, 100 10 ஆச்சு, 10 5 ஆச்சு, 5 3 ஆச்சு, 3 1 ஆச்சு. இந்த கடைசி வார்த்தை தான் தத்துவமசி. அது இப்போ சொல்ல மாட்டோம், அதுக்கான தகுதி வரும்போது அதுவே வெளிப்படும். ஆச்சா. இப்போ இந்த 1000 அணுக்கள் 1000 வார்த்தைகளாக உங்களுக்குள்ளே பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு தான் சர்வஜ்ய நிலை. அதுக்கு 12 ஆண்டுகள் ஆகும். நான் இந்த மோடி மஸ்தான் வேலை அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடுவான், அதை பண்ணுவேன், அந்த மாதிரிலாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. யதார்த்தமாக
நிதானமாக வாழ்க்கையை வாழணும். அதே நேரத்தில் இறையும் தேடணும், அதே நேரத்தில் இறைவனையும் தேடணும். ரெண்டையும் பேரலாக கொண்டு போகணும். ஒரு 50 வயசுக்கு அப்புறமா இறைநிலையை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இந்த கிரகஸ்தம் மற்ற விஷயங்களை எல்லாம் உபாதிகளை எல்லாத்தையும் சாதனங்கள் சொல்லக்கூடிய 5ஐயும் கொஞ்சம் இது மேலே ஏற்றுனா அது குறையும். இருக்கிறது 100% தானே. அப்போ இது ஞானத்தை ஏற்ற கர்மா குறையும். அப்போ சாதனங்களை எல்லாம் விட்டு சாத்தியத்தில் மட்டும் நிற்பீங்க. இது புரியுதா? அதுக்கு நாட்கள் ஆக தான் செய்யும். அவசரத்துக்கு ஃபாஸ்ட்டு ஃபுட்டெல்லாம் இங்கே நம்மள்கிட்ட கிடையாது. யதார்த்தமாக அவன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே வா, குருவோட பயணம் செய். இந்த இந்த வாக்கியங்களையெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாரு. பகவத்கீதையில் 18 சாப்டர் இருந்தாலும் 6வது சாப்டர் தியானத்தை பற்றி பேசுகிறாரு மகாவிஷ்ணு. அங்கே 48 மந்திரங்களை பேசிட்டு தஸ்மாத் யோகி பவ அர்ஜுன், அதனால் நீ யோகியாகு, நீ முதல்ல யோகியாகு. யோகியாக இருக்கிறவன் தான் எனக்கு பிரியமானவன். வெளியில் வணங்கக்கூடிய பக்தர்களை விட அதுக்கு மேலே பகவான் மகாவிஷ்ணு சொல்கிறார். மந்திரம் இருக்குது, 47வது மந்திரம் இது நான் பேசுகிறது. தஸ்மாத் யோகி பவ அர்ஜுன், அதனால் யோகி ஆகுங்கிறார். என்ன அர்த்தம்? சத்தையே தொடர்ந்து விசாரம் பண்ணிக்கிட்டே வான்னு அர்த்தம். யோகம்னா என்னது? அனுஷ்டானம். அனுஷ்டானம்னா என்னது? அதுதான் தீர்க்ககாலி நிரந்தரிய ஸ்ரத்தையா வித்யா தபஸா பிரம்மச்சரியங்கிற 6 தத்துவத்தை ஒரு வார்த்தையாக சொல்லணும்னா அது பேர் அனுஷ்டானம். அனுஷ்டானத்தை கண்டினியூ பண்ணால் அது பேர் யோகம்னு பேர். நீ அந்த பரம்பொருளை தொடுவதற்கு முன்னாடி ஒரு பயணம் செய்கிறல்ல, அது பேர் யோகம். தியானத்தில் உட்காந்து கண்ணை மூடி உட்காந்து சித்து சத்தாகணும்னு நினச்சி தியானிக்கிறது அது யோகம்தான். கனெக்ஷன் ரெண்டும் ஒரே வேலை தான். ரெண்டும் ஒரே வேலை தான். ஒரு நாளில் நடந்துருமானா ஒரு நாள் நடக்காதில்ல. ஒரு நாள் நடக்கும், ஒரு நாளில் நடக்காதில்ல. ஒரு நாள் நடக்கும், ஒரு நாளில் நடக்காது. அதனால் நீ எடுத்துக்கிற தருணம் இருக்குல்ல, டைம் அண்ட் ஸ்பேஸு, அதுதான் உன்னுடைய குவாலிட்டி. அங்கே தான் உன்னுடைய ஸ்ரத்தை இருக்குது, தபம் இருக்குது, பக்குவம் இருக்குது. இந்த 2வது நிலை இருக்குது இல்லையா? இப்போ பூர்வமத்தி தான் சர்வஜ்ய நிலை அப்படின்னு சொன்னால், சர்வசித்த நிலைன்னு ஒன்று இருக்குது. அடுத்த நிலை அது தானாகவே கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் அது அந்த புள்ளியை நம்ம கடக்கணும்னு நினச்சி நீங்கள் தவம் பண்ணாலே, தனி ரூட்லாம் இல்லை, இதே ரூட்டு தான். இப்போ இது பூர்வமத்தினா இந்த பெண்கள் 2வது போட்டு வைக்கிறாங்களே மணி தீபம்னு பேர். அம்பாள் அங்கே இருக்கிற வாசம் செய்கிற இடம். அம்பாள் இருக்கிற இடம் தான் சித்திகள் எல்லாம் இருக்கக்கூடிய இடம். ஸோ 2வது இடம் அந்த நெற்றி வகுடு எடுக்கக்கூடிய பாயிண்ட் எடுக்கிற மாங்குன்னு சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட் சர்வசித்தி நிலை. சர்வசித்தி நிலைன்னா எது கேட்டாலும் கேட்டது கிடைக்கும்னு நினச்சது நடக்கும். நீங்கள் கண்டது கேட்க மாட்டீங்க அந்த நிலைக்கு போனதுக்கப்புறம். அங்கே ஒரு கண்டிஷன்ஸ் அவரே இருக்குது, உங்களுக்கே தெரியும். அது உங்களை வழி நடத்தும். அதுக்கு 12 ஆண்டுகள் சிரவணம், மனனம், அப்புறம் சர்வேஸ்வர நிலைன்னு சொல்கிறோம் இல்லையா? சர்வேஸ்வர நிலைன்னு சொல்கிறோம் இல்லையா? சர்வேஸ்வர நிலையை அடுத்த 2 மந்திரம் பேசுது. இதே உபநிஷத்தில் முக்கியமான உபநிஷத்து இது. இது விஷயம் புரிஞ்சவங்களுக்கு, சூக்ஷ்மம் புரிஞ்சவங்களுக்கு இது மிக மிக முக்கியமான உபநிஷத்துங்கிறது நிச்சயமாக தெரியும். ஏன்னா இந்த 3 வார்த்தையில் தான் எல்லா விஷயமும் இருக்குது. சர்வஜ்ய நிலை ஒன்று இருக்குது, சர்வசித்த நிலை ஒன்று இருக்குது, சர்வேஸ்வர நிலை தான் அடுத்தது. பிரம்மஸ்வரூபம் தெரியும். சர்வேஸ்வர நிலையிலே நீ இந்த உலகை ஆளலாம். அறிவால் உலகை வென்று அன்பால் வழி நடத்தி ஆனந்தத்தை நிரந்தரமாக்கலாம். ஸோ அந்த முயற்சியை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அங்கே மகாவிஷ்ணு சொல்கிறார் அவங்ககிட்ட, பல ஜென்மாவுக்கு அப்புறம், அதுக்கு தான் சொல்ல வந்தேன், பல ஜென்மாவுக்கு அப்புறம் தான், பல கோடி ஜென்மாவுக்கு அப்புறம் தான் இந்த நிலை வஸ்துபாவனா நிலை வந்திருக்கு. நீ இதை நீ கேட்குற, நான் உனக்கு சொல்கிறேன். அதனால் நீ யோகியாகு. நீ பக்தனாக இருக்கிறதுல எனக்கு இது இல்லை, சிரவணம் பண்ணின்னு இருக்கேங்கிறதுல எனக்கு இல்லை, தான தர்மம்லாம் பண்ணி யோகம் பூஜையெல்லாம் பண்ணுறேன், அதில் எனக்கு இது இல்லை. தஸ்மாத் யோகி பவ அர்ஜுன். மகா வாக்கியம் மாதிரி இருக்கு எனக்கு. தஸ்மாத் யோகி பவ அர்ஜுன். பவ அர்ஜுனை ஒன்றா சேர்த்துருக்காரு. பவ அர்ஜுன்னு பிரிக்காமல் பவ அர்ஜுன் அப்படின்னு போட்டிருக்காரு.
இப்போ யோகம் என்ன வேலை செய்யுதுன்னு தெரியுதா? யோகம்தான் சர்வசித்தி நிலைக்கு அழைச்சிட்டு போகிறது. நீ யோகம் பண்ணணும்னா உனக்கு அறிவு வேணும். நீங்கள் 1 ஹவர் உட்காரீங்களா, 8 ஹவர் உட்காரீங்களா, 12 ஹவர் உட்காரீங்களா, வருஷக்கணக்கில் உட்காரீங்களா, அதுக்கு ஒரு அறிவு நிலை இருக்கே. நீங்கள் சர்வேஸ்வரன் ஆகணும், சர்வசித்தன் ஆகணும், சர்வஜன் ஆகணும், எல்லாத்துக்கும் அறிவு தான் ஆதாரமாக இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் மெய்ப்பொருளை உணர்ந்தால் செயல்பட ஆரம்பிச்சிருவீங்களே. மெய்ப்பொருள் இதுதான் சரின்னா, நீ கேட்குறது இங்கே இருக்குப்பா, நீ கேட்குறது இங்கே இருக்குது, நான் அங்கே போகிறேன்னா என்ன அர்த்தம்? நீ போகிறப்ப உனக்கே தெரியுது, நீ தேடுறது இங்கே இருக்குது, இல்லை நான் அங்கே அவ்வளோ தூரம் போகணும் பிளான் பண்ணிட்டேன், என் பிளானை நான் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாத்தியமாகிற விஷயத்தில் சாத்தியமாகும் போது தூரம், டைம் அண்ட் ஸ்பேஸ் இல்லாமல் போய்டும். அப்போ நல்லா புரிஞ்சுங்க. சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் மேக்ஸிமம் 36 வருஷமா ஆஜி அப்படின்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதில் நான் சொன்னல, பிரஸ்தானத்தில் தான் 5 முறை படித்தோம், பிடிக்க முடியாதவனாம் இருக்கான். நல்ல சத்குரு கிடைச்சாங்கன்னா இந்த 36 வருஷம் மேக்சிமம் தான். 12 ஆண்டுகளே மினிமமாக பண்ணி முடிக்கலாம். நம்ம எடுத்துக்கிற அறிவு நிலை தான் காரணம். விசாரம் பண்ணி, இந்த விசாரம் சரியானதுங்கிறதுனால தான் ஐநாவர்த்தன் டெய்லி வர முடியுது. விசாரம் பண்ணி அறிவை தொட்டதுனால தானே, மெய்ப்பொருள் தொட்டதுனால தான் அவங்களால தொடர்ந்து நடத்த முடியலாம். நடத்த முடியாது. நான் வரேன்னு சொல்லலாம், வாயில் வட சொல்லலாம், ஒரு வாரம் நிற்காது. எனக்காகவோ மற்றவங்களுக்காகவோ நான் வரேன் பெருமைக்காகவோ சொல்கிறவங்க நீடிக்க முடியாது. இயல்பாக வரணும், அறிவு சுபாவமாக வரணும். அதனால் சிரவணத்துக்கு, மனனத்துக்கு, நிதித்தியாசனத்துக்கு 36 ஆண்டுகள் ஆகலாம், 12 ஆண்டுகளும் ஆகலாம், 10 ஆண்டுகளும் ஆகலாம், 5 ஆண்டுகளுக்குள்ளே முடிக்கலாம். எல்லாம் அவங்கவுங்க நம்ம காமிக்கிற சிரத்தையை பொறுத்தான் இருக்குது. நேற்று சொன்னதே கர்மா விதி சில பேருக்கு 30 நாளில் பலன் கொடுத்துரும், 1 மாத சம்பளத்தை. சில பேருக்கு அந்த 30 வருஷ சர்வீஸுக்கு ப்ராவிடென்ட் ஃபண்டுங்கிற பிஎஃப் பலன் கொடுக்கும். அது ஆகாமிய கர்மா, அப்படி பலன் உண்டு. சில பேருக்கு அடுத்த ஜென்மா, சில பேருக்கு நிமித்தம், அதாவது தேச காலம் சொன்னால, அது கால தேச நிமித்தம். இங்கே பேசணுன்னா இல்லையா? பேசணும்ல. உங்களுடைய பிறவியும் செயல்பாடுகளும் சுவாமி உங்கள் ஒரு வேலைக்காக உங்கள் டேலண்ட்டை ஒரு நிமித்தமாக ஒரு காலத்தில் ஒரு ஊரில் உங்களை படைக்கிறாரு, இறக்கி விட்றாரு. அந்த வேலையை முடிச்சுட்டு நீங்கள் வரணும். அந்த வேலையோட இந்த வேலையை செய்யணும். எந்த வேலையும், இந்த விடுதலைங்கிற வேலையும் செய்யணும். திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடணும். ஏன்னா இங்கே வந்தோன்னே இங்கேயே இருக்கிறேன்னு தோணும். இங்கே அடி வத குத்து வாங்கினா கூட பரவாயில்ல, நான் இங்கேயே இருக்கிறேன் அப்படி தோணும். ஆச்சா? இப்போ சர்வஜக, சர்வசித்தக, சர்வேஸ்வரகங்கிறது மிக முக்கியமான ரோல் பண்ணக்கூடியது. 1000 வார்த்தைகளில் 1000 அணுக்களாக இருக்கக்கூடிய முக்கியமான 3 அணுக்கள் சுருக்கமாக சொல்லணும்னு, இந்த 3 அணுக்களை நல்லா ஆராய்ச்சி பண்ணால், மெய்ப்பொருள் அறிஞ்சால் இதுதான் ஷார்ட்கட்டு. 36 ஆண்டுகள் அவசியம் இல்லாமல் போயிடும். புரியுதா? அப்படி சொல்லி இந்த மந்திரத்தை தொடர்றேன். 20வது மந்திரம். நம்ம இது 3 காண்டமாக இருக்குது, நம்ம கண்டினியூவாக நம்பர் போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் அந்த நம்பரில் சீரியலாக தேடிங்க, அவ்வளோதான். மகாசூன்யம் தத்தோ யாத்தி சர்வசித்திகி சமாசிரயக. இப்படி அவன் சிரவணம் பண்ணி சத்தாவன் தியானம் பண்ண, ஓங்காரம் ஜபிக்க, பிராணாயாமம் செய்து ஓங்காரம் ஜபித்து ஏகாந்தமாக, அதுதான் ஏகாந்தம் மிக முக்கியம். இப்போ எப்படி மத்தியம அதிகாரி, இப்போ முதல்ல குவாலிட்டி இருக்குது. அவங்க யோகத்துக்கு போனால் அவங்க மேலே ஏறுவாங்க, ஞானத்துக்கு வந்தால் மேலே ஏறுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுது. அவங்க அது மாதிரி வர்றவங்க மேலே ஏறிடுறாங்க. அதை நீங்கள் கண்ணால் பார்க்குறீங்களா இல்லையா? இப்போ நீங்கள் பயணிக்கிறீங்க இல்லையா? இந்த தபகாலம் இருக்குது இல்லையா? இந்த தபகாலத்தில் யார் எப்படி டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? இப்போ எங்கூட 1 ஹவர் இருக்கீங்க, அதுக்கப்புறம் சத்துவகுணத்தினுடைய 7 மணி நேரம் எங்கே போகுது? தமோகுணத்தை 8 மணி நேரம் தூங்குங்க, 8 மணி நேரம் வேலை செய்யுங்க. அது நல்லா தெளிவாக மைண்ட் செட் பண்ணிங்க. நீங்கள் மைண்ட் செட் பண்ணால் அது கரெக்டாக நடக்கும். அந்த நேரத்துக்குள்ளே அதை முடிக்கலாம். நம்மளால் முடியாது எதுவும் கிடையாது. அதுவும் பிரம்மஞானம் சொல்லும் போது கதவுலாம் டக்குன்னு திறக்கும். இது தெரிஞ்சோ தெரியாமலோ மந்திரங்களை கேட்டாலே புண்ணியம்தான், உள்ளே வந்தாலே புண்ணியம்தான்.
இப்போ இந்த சிஷ்யர்களாக இருக்கிறவங்க அட்லீஸ்ட் 3 ஹவர் ஏகாந்தமாக உக்காந்திங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அந்த தத்துவத்தைப்படி அதுலேயே 3 கேட்டகரி அபியாசத்தை படுத்து. அபியாசங்கிறது என்னது? பயிற்சி. வெறும் தியரிட்டிக்கலாக இருக்கக்கூடாது இல்லையா? பரவாயில்ல, இது சிரவண காலங்கள், மனன காலத்துலையாவது அந்த பயிற்சி ஆரம்பிங்கிறதுக்காக சொல்கிறேன். இதிலே சொல்லியிருக்கேன். எப்படி சொல்லியிருக்கேன்னா, முதல் வருஷம் வரவங்க 1 ஹவர் ஏகாந்தமாக உட்காருங்க சொல்லியிருக்கேன். செகண்ட் இயர் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்களே 2 ஹவர்ஸ் டெவலப் பண்ணிங்க ஏகாந்தம். அப்படி எந்த வருஷம் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு ஹவர் அப்படியே நீங்களே என்கரேஜ் பண்ணுங்கள். 8 ஹவர் கொண்டு வந்து நிறுத்துங்க. 8 ஆண்டுகளில் 8 இது இந்த ஞானம் ஃபுல்லாக உள்ளே போனால் தான் உங்கள் மனம் வசப்படும், நில்லனா நிற்கும், உக்காருனா உக்காரும், செய்ய வேண்டிய செய்யும், தூங்குனா தூங்கும், எல்லா வேலையும் செய்யும். இப்போ நீங்கள் தூங்குனா தூங்காது, எல்லாம் ஏடாக்கூடமாக பண்ணும். இதுக்கெல்லாம் ஒன்றுக்கு ஒரு ஒரு பாயிண்ட் இருக்குது, ஒரு புள்ளி இருக்குது. இப்போ இந்த ஒரு புள்ளி தான் புரோமத்தி, அது சர்வக்கிய நிலை, புரியத்துக்காக சொல்கிறேன். 2வது புள்ளி மணிதீபம்னு சொல்லக்கூடிய மாங்கு வகுடெடுக்கக்கூடிய இடம், பெண்கள் நேர் வகுடு எடுக்கக்கூடிய இடம், அது சர்வசித்தி. அடுத்து சகசிராரம்னு சொல்லக்கூடிய ஆகாச சக்கரம்னு சொல்லுவாங்க. இந்த சகசிராரத்துக்கு ஆகாச சக்கரம்னு சொல்லுவாங்க. 6 ஆதார சக்கரம்னு சொன்னால் ஒரு 7வது ஆதாரத்தை சகசிராரத்தை பிரம்மாரந்திரம்னு சொல்லுவாங்க. நிறையா இருக்குது. பிரம்மத்வாரம்னு சொல்லுவாங்க, ஆகாச சக்கரம்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ நீங்கள் இந்த பயணத்தை எளிமையாக பண்ணிகிட்டே வந்தாலே இது தானாகவே சர்வசித்த நிலை, சர்வேஸ்வர நிலை. என்ன பண்ணோம்? எங்கள் வாத்தியார் சொன்னார்ல, நீ ஸ்ட்ரைட்டாக உட்காந்தாலே சித்து சகசிராரம் ஏறுப்பான்னு சொன்னார். சிவராத்திரி அன்றைக்கி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருந்தாலே கண்ணை விழிக்காமல் தூங்காமல் அது தானே ஏறும். அது வரும், ஈஸ்வரன் வரும். ஜமாபந்தி மாதிரி எல்லாருக்கும் அன்றைக்கி சகசிரார தரிசனம் கொடுக்குறார் சுவாமி. அதுபோல் இந்த பயணத்தில் 3 ஹவர், 5 ஹவர், 8 ஹவர், 10 ஹவர், 12 ஹவர், 16 ஹவர், அங்கே மாதிரி நார்த்தில் பண்ணுற அளவுக்கு தபஸ். ஏன்னா பிறந்ததுலேருந்து அவனுக்கு 4 பக்கமும் இந்த வேத வைப்ரேஷன் அவனுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் நீங்கள் அந்த அனுபவிக்கலை. இன்னும் நமக்கு இந்த விஷயத்தில் நம்ம பயிற்சி முயற்சியிலே இருக்கோம். கடினமாக உழைக்கிறதுக்கு நம்மளை மாதிரி யாரும் கிடையாது. ஆனால் கடினமாக உழைக்காதுன்னு சொல்லுது. ஸ்மார்ட் ஒர்க் பண்ண கற்றுக்கோ. ஸ்மார்ட் ஒர்க் பண்ண நீ ஸ்மார்ட் ஒர்க்கு புத்தி வேலை செய்ய ஆரம்பித்தா கடினமான விஷயம் எதுவுமே இல்லைப்பா. கடினமான விஷயம் எதுவுமே இல்லை, புத்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா. அதான் சொன்னேன் சுருக்கமாக உங்களுக்கு புரியறதுக்காக. உங்கள் உடம்புக்கு இப்போ 50 கிலோ தூக்கலாம். பயிற்சி முயற்சின்னு சொல்லி மனதை ஈடுபடுத்தி பயிற்சி முயற்சி பண்ணால் 500 கிலோ தூக்கலாம். ஆனால் நீங்கள் உயிரில் நின்று வேலை செஞ்சால் 5 கோடி கிலோவா உங்களுக்காக மற்றவன் தூக்குவான். உங்கள் சங்கல்பத்தினால அது வைப்ரேஷனாக மாறும். புரிஞ்சுக்குங்க. அதனால் இந்த மகாசூன்யம்னு ஒரு நிலை, 2 வார்த்தை முக்கியமான வார்த்தை. இந்த வார்த்தை எழுதிய மகாசூன்யம், அதிசூன்யம். அதிசூன்யம், மகாசூன்யம். ஒரு நிலையில் இந்த மகாசூன்ய நிலையில் தான் சர்வசித்தி ஏற்படுது. மகாசூன்யம்னா எப்போனா நீங்கள் நிஷ்டையெல்லாம் கடந்து நிஷ்டையிலே 12 ஆண்டுகள் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். மேக்சிமம் தான் சொல்லி பழகம். இது நாளில் பண்ணிடலாம், அத்தனை நாளில் பண்ணிடலாம் அப்படி சொல்ல முடியாது. இது வாழ்க்கைன்னு சொல்கிறேனே, இது வாழ்க்கை. நீ வாழணும், முதல்ல வாழணும், நன்றாய் வாழணுங்கிறதுக்கு தான் இது. நன்றாய் நிரந்தரமாக வாழணுங்கிறதுக்கு தான் இந்த உபதேசங்கள் எல்லாம், இந்த வேதமெல்லாம். அதனால் இந்த மகாசூன்யங்கிற நிலையில் ஏகாந்தம் போய் இந்த 7 நிலைகள்லாம் கடந்து நிஷ்டையெல்லாம் கடந்து சூன்ய நிலைக்கு போய் அதிசூன்யமாகி அதீத சூன்யமாக மாறி மகாசூன்யம். ஆனால் வேதம் சொல்கிறது 4 2 வார்த்தை வந்திருக்கு. அதிசூன்யம், மகாசூன்யம். அந்த 2 வார்த்தையும் எழுதிங்க. அதிசூன்யம், மகாசூன்யங்கிறத ஒரே லைனில் எழுதிக்கிட்டால் கூட பரவாயில்ல. ஆனால் இடையில சூன்யங்கிற ஒரு நிலை இருக்குது, எண்ணமற்ற நிலை. அப்புறம் அதிசூன்யம், அதீத சூன்யம், மகாசூன்யம். புரியுதா? 4 சூன்யமாக இருக்கட்டும். இதெல்லாம் அமைதி நிலை. ஸ்தூலம் கடந்து சூக்ஷ்மம் கடந்து காரணம் கடந்த நிலை. புரியுதா? இப்போ
இந்த மகாசூன்ய நிலையில் ஏகாந்தத்தில் உட்காந்துருக்கீங்க, நீண்ட நாட்கள் உட்காந்துருக்கீங்க. இப்போ பிரேக் விட்டு உட்காருவீங்க, அப்புறம் பிரேக் இல்லாமல் உட்காருவீங்க. அது ஒரு காலம். இதெல்லாம் கடக்கும்போது அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், சைத்தன்யம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், இச்சாசக்தி ஞான சக்தி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும், சர்வசக்திகளும் வேலை செய்யக்கூடிய நிலை ஏற்படும். அப்போ எல்லாத்தையும் கடந்து நிற்பீங்க. பரம்பொருளாக நிற்கிற நிலையில் அகங்காரமே இல்லாத நிலை. அகங்காரம் தானே உன்னை கெடுக்குது. உன்னை கெடுக்கிறது யார்? உன்னை சுத்த விடுறது யார்? உன்னுடைய அகங்காரம் தான். அபிமானம்னு பேர். இந்த காமம், கோபம், லோபம் அங்கே விடணும். நீ அங்கே எங்கே அகங்காரத்தை விடுறியோ அங்கேயே நீ சொரூபத்துக்கு வந்துடுற. ஈஸியாக ஜெயிச்சிடலாம். நீ நமஸ்காரம் பண்ண உன்னுடைய உயர் துரியத்துக்கு ஏறுது. சாஸ்திரம் சொல்லுது. இங்கே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா பேசுகிறாங்க. இங்கே ஆனால் யாரையும் வணங்க மாட்டேன், கை கட்ட மாட்டேன், வாய்ப்பு தலை வணங்க முடியும்னா எவன் சொல்லி கொடுத்தான் இதை? அசுரன் யாருக்கும் வணங்க மாட்டான். கம்சனை போட்டு தள்ள போகிறாரு, கடைசியாக கூப்பார். இப்போ கூட தவறு இல்லைப்பா, சரணாகதிக்கு வாம்பார். கம்சன் அழிவான், கம்சன் தலை வணங்காது. நான் டைலாக் அடிப்பான். எழுதியிருக்கான் பாருங்க அவன். அவன்லாம் இருக்கான். என்னது அது? அபிமானம். அதாவது என்ன, பகட்டு கௌரவம் என்னமோ சொல்லுவாங்களே, என்னது வரட்டு கௌரவம். என்ன கௌரவம்னா என்ன? இமேஜ் தானேப்பா அது. இமேஜுக்கு ஏன் இவ்வளோ உயிரை கொடுக்குற? விட்டு தொலையான். இப்போ காக்கா ஒரு மாம்சத்தை தூக்கிட்டு பறக்குது, அதை 100 காக்கா விரட்டுது, கொத்துது வந்து. இது சாப்பிட்ற இத்தனோண்டு மாம்சத்துக்கு 100 காக்கா கொத்தி இதை மாம்சமாக ஆகிரும் போல இருக்கு. என்ன பண்ணணும்? அது அந்த மாம்சத்தை விட்டால் அது பொழைச்சிக்கும், இந்த மாம்சத்தை விடாது. இது கடைசியில் அதுவும் சாப்பிட முடியாமல் என்ன பண்ணுறோம்? அதை எல்லாம் சாப்பிட்டு போடும். பெரிய வல்லூர்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்படியே உயிரோடு அப்படியே ஃப்ரை பண்ணுற மாதிரி இன்னொரு பறவையை பிடிச்சிட்டு அப்படியே கொத்தி சாப்பிடுது. அப்படியே டைரெக்டாக உடம்புல உள்ள இலைய இதெல்லாம் பிக்குது. முதல்ல அந்த மாதிரி கொடூரத்தையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பாதிட்டே மூடிட்டேன் நான். வேண்டாம், இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். அசுரர்களாக வளர்த்துக்கிட்டு இருக்கானுங்க, மிஸ்கைட் பண்ணுறானுங்க. இங்கே சுயமரியாதை வேறப்பா. சுயமரியாதைங்கிறது ஒரு தனித்தன்மையோடு இருக்குது. அதான் நான் சொல்லலை, மெஜஸ்டிக். உங்களுக்குள்ளே ஒரு டேலண்ட் இருக்குது, அதில் நீ நிற்கணும், ஜெயிக்கணும். அங்கே தான் சுயமரியாதை இருக்க. உங்கள் சீனியர் வந்து உன்னுடைய தொழிலில் தப்பு பண்ணுற, தவறாக பண்ணுற அப்படின்னு அவர் சொல்லும்போது, இல்லை நான் இப்படி சிறப்பாக பண்ணுறேன்னு செஞ்சு காட்டுறல, அங்கே தான் மெஜஸ்டிக் நிற்குது. அங்கே சுயமரியாதை தேவை. யாரையுமே வணங்க மாட்டேங்கிறது சுயமரியாதை இல்லைப்பா. நிறைய வித்தியாசம் இருக்குது. அகங்காரத்துக்கும் அகத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. சின்னதாக ஒரு வித்தியாசம் இருக்குது. இந்த மகாசூன்ய நிலையில் சர்வசித்தி, இந்த சித்தானது சர்வசித்தி சமாசிரய நன்றாக அந்த புள்ளியை ஆசிரியம் அடைக்கலம் புகுகிறது. இந்த சித்தானது அந்த சர்வசித்தி நிலையை ஆசிரியம் கொள்கிறது. அங்கே போய் உக்காருதான் ஓய்வெடுக்கிறதுக்காக. நல்லா புரிஞ்சுங்க, ஓய்வெடுக்கிறதுக்காக. ஏன்னா அது பயணிக்கணும் அடுத்தாப்புல. இங்கேயே இருக்கக்கூடாது. இந்த சித்திகளை எனக்கு நல்லா பிடிச்சிருக்கே, சர்வஜி நிலை எல்லாமே எனக்கு தெரியுதே, அப்படி அங்கேயே இருந்துடக்கூடாது. சர்வசித்திக்கு போகணும். சர்வசித்தியை கடந்து சர்வேஸ்வர நிலைக்கு போகணும். சர்வேஸ்வர நிலையும் கடந்து ஸ்வரூபமாக அத்வைதம்லாம் கடந்து பரபிரம்மமாக சர்வாத்ம பாவத்தோடு எல்லாரையும் நமக்குள்ளே பார்க்கக்கூடிய, எல்லார் மீதும் அன்பு செலுத்தக்கூடிய, எல்லார் மீதும் கருணை வைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. அது ஆனந்த நிலை, அனுபூதி நிலை, அமைதி நிலை. அங்கே நீ மட்டும்தான் இருக்க. சித்தும் இல்லை, சத்தும் இல்லை, அமைதியும் ஆனந்தமும் தான் இருக்குது. அப்போது சர்வசித்தி சமாசிரிய நிலையை தொட்ட பிற்பாடு சித்தானந்தம், சித்து ஆனந்தமயத்தை பூரணமாக அனுபவிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப கீழே இறங்க அது நான் வரமாட்டேன்றோம், அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. சொர்பத்துக்கு போல கர்ப்பகிரகத்தை சுத்தம் போதே சுவாமியை சுற்றி வரும்போது நமக்கு எப்படி இருக்கும்? இப்போ நம்ம கனவுலையே சுவாமி உங்கள் இஷ்ட தெய்வம் நிற்கிறாங்க, நீங்கள் அவரை சுற்றி வரீங்க, எப்படி இருக்கும்? தேம்பி அழுவீங்க, மனசு கலங்கும், சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், எத்தனையோ ஆனந்த விவரிக்க முடியுமா? விவரிக்க முடியாது. இது எங்கே? ஆனந்த மயத்துக்கு, அதாவது பரம்பரையுடைய பிரபாவத்தை அனுபவிக்கிறதுக்கு.
சொர்வத்துக்குள்ளே போனால் நிஷ்டை நிரந்தரம், திரும்பாத இடம். அப்புறம் சுவாமி தான் நம்ம ஏதாவது ஒரு நிமித்தமாக இந்த வேலையை முடிச்சுட்டு வாப்பா போயின்னு, ஒரு அப்பா அம்மா ஒரு பெரிய பிள்ளைய போய் கடைக்கு போயிட்டு வா, இந்த கடைக்கு போயிட்டு வா அப்படி சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இந்த வேலையை முடிச்சுட்டு வா பூலோகத்துக்கு போனேன், நீங்கள் போய் கடைக்கு போயிட்டு வான்னா 1 மணி நேரம் எடுத்துக்குவீங்க. அவர் கீழே இறக்கி விட்டால் 100 வருஷம் ஆகும் திரும்ப போகிறதுக்கு. புரியுதில்ல? நம்ம முருகன் எதுக்கு என்னை படைத்தான், கடவுள் என்னை எதுக்கு படைத்தான், அவனை பார்த்தா நேராக பார்த்தா கேட்கணும் அப்படின்னு சொல்கிறான்ல. இவர் என்னமோ ஒரு தவறு செய்யாத மாதிரியும். இங்கே சித்தானந்தம், சித்து ஆனந்தத்தை அனுபவிக்கிறது, சித்தானந்தம். தத்தோபித்வா, அந்த நிலையும் கடந்து சர்வ பீட்ட கத அனிலக, இந்த பிராணன் எல்லா பீடங்களையும் கடந்து காற்றானது சித்தை அழைத்து கொண்டு நிஷ்பத்தோ, நிஷ்பத்தோ இறுதி நிலை, நிஷ்பத்தின்னு சொன்னோம் இல்லையா, சுப ஆரம்பம் சுபபூர்த்தி, இடையில சம்பத்தி சித்தி, 4 வார்த்தை தான், ஒரு வார்த்தை நிஷ்பத்திங்கிற வார்த்தை. ஆனால் நாம் வேதங்கிறதே சப்தம்தான், வேதமே ஓங்காரம் தான். அறிவு சவுண்டாக தான் வெளில வருது. இப்போ அறிவு சவுண்டாக தானே உங்கள்கிட்ட வருது, ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? இந்த அறிவு சவுண்டாக உங்ககிட்ட வருது, உங்கள் அறிவு அந்த சவுண்டை அறிவாக மாற்றிக்குது. இங்கே இருக்கிற குரு அறிவை சவுண்டாக மாற்றி உங்ககிட்ட அனுப்புகிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய அறிவு சவுண்டை அது கிரகிச்சு அறிவாக மாற்றிக்குது. என்ன ஆச்சரியம்! அதான் அது மீட்டானா தான், அந்த மீட்டாகணும். இங்கே என்னுடைய பேச்சு வாக் சக்தியும் அங்கே இருக்கக்கூடிய சிரவண சக்தி மீட்டானா அங்கே தான் சிவபோகம், அங்கே தான் ஆனந்தம், அங்கே தான் புரிதல், உணர்தல், அனுபூதி. வெறும் சப்தங்களே இவ்வளோ விசேஷம் இருக்குது பாருங்க. எளிமையாக ஜெயிக்கிறத விட்டுவிட்டு, அதான் ஞான யோகம் எளிமைன்னு ரமணர் சொன்னார். அடியாண்டேவெல்லாம் ரமணர் சொன்னது அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. இப்போ நம்ம என்ன சிரமப்படுறோம், ஒரு வார்த்தை ஒரு பேஜை விட்டு நகரவே முடியலையே, வெற்றி பேச்சு பேசலையே, கதை சொல்லலை, உங்களுக்கு கதை சொல்லலை, உங்கள் உயிர் பயணிக்கக்கூடிய நிலைப்பாடுகளை சொல்கிறோம். நம்ம ஏற்கனவே கடந்திருந்தால் தான் இதெல்லாம் சொல்ல முடியும், இல்லைன்னா இது புரியவே புரியாது. யார் எனக்கு சொல்லிக் கொடுத்தா? அதுதான் முருகப்பெருமான் கருணைன்னு சொல்லும். சர்வபீட்ட கத அனில், அந்த எல்லா பீடத்தையும் கடந்து நிஷ்பத்தோ இறுதி நிலைக்கு வருது, பூர்த்தியாக போகுது. வைணவனா வேணு, வைணவம், விஷ்ணுன்னு சொல்கிறோம் இல்லையா, விஷ்ணு வைஷ்ணவன்னு சொல்லுவோம். விஷ்ணுங்கிற வார்த்தையிலேருந்து வைஷ்ணவிசம் பிறகுது. இங்கே வேணுலேருந்து வைணவம், ஃப்ளூட்டு சவுண்டு, அந்த நிலைகளில் இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ். ஃப்ளூட் சத்தங்க, புல்லாங்குழல் சத்தம் உங்களை ரித்தமாக இருக்கும். நீங்கள் பயணிக்கிறீங்க, ஏகாந்தமாக தான் பயணிக்கிறீங்க. சர்வசித்தி நிலையை கடந்து சர்வ பீடங்களையெல்லாம் கடந்து முடிவு நிலைக்கு வரும்போது இந்த ஃப்ளூட் சப்தம் கேட்கும். அல்லது குவனி சொல்லுவாங்க இல்லையா, மணி, இந்த குவனி தான் என்னது, குவனி கிங்கினின்னு சில பேர் சொல்லுவாங்க. குவனிங்கிறது தான் ஒரிஜினல். இந்த குவனி வந்து இந்த சப்தத்தை, இந்த மணி இருக்குல்ல, மணி அடித்தோடனே அந்த சவுண்டு டக்குன்னு முடியாது. இந்த மணிக்கு மட்டும் அந்த இது பெல் மெட்டல்னே சொல்லுவாங்க, அதை பெல் மெட்டல்னே சொல்லுவாங்க. ஊருக்கே கேட்கும். ஒரு அடி அடித்தா டிங்னு போயிட்டார். பெரிய அளவில் இங்கெல்லாம் மணி அடித்தா உடனே கேஸ் போட்டுருவான் நம்ம சிட்டியில். தூக்கத்துக்கு இடைஞ்சலாக இருக்குது, வயசானவங்களாம் இருக்காங்க. மார்கழி மாதம் பாட்டு போடக்கூடாது. அப்புறம் வந்து என்ன விடிய காத்தால என்ன நடுஜாமத்தில் 5 மணி வந்து நடுஜாமமா நம்மளால் இருக்கான். வேலை பார்க்குறான், கஷ்டப்படுறாரான், அவர் தூக்கம் போயிடுச்சான். அங்கே பணத்துக்காக பொழுதனைக்கே விடிய கொட்டன்னு முடிச்சுட்டு இருக்கான். அங்கே தூக்கம் போலையாம். ஆனால் நாங்கள் மணியை அடிக்கிறதில்ல. பெரிய மணி மண்டபம் இருக்குது அங்கே. மணித்தூணா, மணி மண்டபமா, மணித்தூணு
மணி மண்டபம் தானே சொல்லுவாங்க அது. மணி கட்டியிருக்கிற மண்டபத்தை என்ன சொல்கிறது? அது வேறெல்லாம் அர்த்தம் மாறி போயிருக்கலாம், எனக்கு தெரியாது. அதில் பெரிய மணி தொங்குது, ஆனால் அடிக்கிறது இல்லை. அடிக்கூட அந்த ஒயரு தொங்குனா தானே அடிப்பீங்க. இந்த ஒயரை கட் பண்ணி விட்டா காமெடி தான் நடந்துட்டுருக்கு. சரி போட்டோம். அந்த குவனி சத்தம் கேட்கும். ஏகீபூதம் அத்வைத்த நிலை ஒன்றாகி நிற்கிறது. ததா சித்தம் சனகாதி முனிவர்கள் எல்லாம் இதை சொல்கிறாங்க. சனகாதி முனிவர்கள் அப்படியே இப்படி இருக்குன்னு சனகாதி முனிவர்கள் சொல்கிறாங்கன்னு உபனிஷத் சொல்லுது. தன்னை தப்பிச்சுக்குது அது. நான் சொல்லலை, முனிவர்கள் சொல்கிறேன். அப்படி தான் சொல்லும். யோகிகள் சொல்கிறாங்க, ஞானிகள் சொல்கிறாங்க, ரிஷிகள் எல்லாரையும் உருவாக்குறதே இதுதான். இந்த உபநிஷத்து தான் தான் யாருங்கிறத தனக்கு உருவாக்குறது. இல்லைன்னா இந்த புத்தகம் இல்லாட்டினா ஞானிகள் யாருன்னு தெரியாத, யோகிகள் யாருன்னு தெரியாத, ரிஷிகள் யாருன்னு தெரியாத, சித்தர்கள் யாருன்னு தெரியாத, முனிவர்கள் யாரும் தெரியாத. இது எல்லாத்தையும் அறிஞ்ச ஒருத்தன் இருக்கிறான். அவன் ஒண்டி தான் பேசுகிறான். அவன் தான் குரு. பாக்கி யாரும் பேசுறது இல்லை. யார் எங்கே இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. அவனுக்கு தெரியும் எல்லாரையும், அவனை யாருக்கும் தெரியாது. அப்படி தான் மறைச்சி வச்சுருப்பார் இறைவன். பார்க்குறதுக்கு பித்தன் மாதிரி இருப்பான், சாமானியமாக இருப்பான். இவனா இந்த பையனா அப்படின்வாங்க. நம்பவே முடியலண்ணா. நீ நம்ப வேண்டாம். நீ நம்புறதுக்கு அவர் படைச்சி வச்சுருக்காரு. அவர் ஒரு கணக்கு போட்டு நடத்திட்டு இருக்காரு. என்ன ட்ராமா தெரியுமா, என்ன நாடகம் தெரியுமா, என்னென்ன கேரக்டர் தெரியுமா, எத்தனை காமெடி தெரியுமா, எத்தனை காமெடியன் தெரியுமா. சைலண்ட்டாக விஷமம் பண்ணுறவங்க இருக்காங்க தெரியுமா, ரக்கிதா மாதிரி. ஏகீபூதம் தா ததா சித்தம் சனகாதி முனி சொன்னது. அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. இது முன்னாடியே சொல்லியிருக்கேன். நீங்கள் கேட்குற ஒவ்வொன்றும் ஒரு புள்ளியில் இருக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதை நீ அடையிறதுக்கு நீ நொண்டிச்சாக்கு சொல்லிகிட்டு இருக்க. நான் அங்கே போனேன், இங்கே போனேன், அலை அடங்கட்டும், அந்த பிரச்சனை முடிட்டு இந்த உனக்கு பிரச்சனை. இப்போ தியானம் முடிச்சுட்டு 6 மணிக்கு டீ டயத்துக்கு வெளில வந்தேன். ஒரு அம்மா, தம்பி இந்த கிரிவலத்துக்கு வரவே முடியல என்னால். என் பொண்ணை நான் பார்த்துக்கணும். அவள் 9 மணிக்கு மேலே தான் வரா. குழந்தைய நான் பார்த்துக்க என்ன பண்ணுறது என்ன. இன்னும் ஒரு 10 நாள் எல்லாமே சரியாக போயிடும் அவங்களே சொல்கிறாங்க. நான் ஒன்றும் சொல்லலை. எனக்கு சரியாக போகாதுன்னு சொல்ல முடியுமா? 10 நாள் எல்லாம் சரியாக போயிடும் தம்பி, எல்லாம் போயிட்டு. நான் கேட்கவே இல்லை. ஆனால் அவங்களுக்கு என்னை பார்த்தோன்னே சொல்ல தோணுது. நான் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டேன்னா. அப்புறமா இந்த 10 நாள் எல்லாமே சரியாண்ணா, அப்புறம் வேற ஒன்று வரும்னு. உனக்கு விமோச்சனமே கிடையாது. உனக்கு இல்லை, உன்ன மாதிரி நிறைய பேர் சுற்றின்னு இருக்கான். எல்லாத்தையும் தப்பாக பண்ணிட்டு நான் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு கேட்குறது. எல்லாத்தையும் தப்பாக பண்ணி தாறுமாறாக பண்ணிவிட்டு இப்போ எப்படி சரி பண்ணுறதுன்னா, இப்போலேருந்து சரி பண்ண ஆரம்பித்தா தான் இன்னும் ஒரு 36 வருஷம் கழித்து நீ ஒரு நிலைக்கு வரும். அதுக்குள்ளே பிராரப்தம் முடிஞ்சு போயிடும். என்னப்பா 7 வயசில் செய்ய வேண்டிய வேலையை எல்லாத்தையும் விட்டுவிட்டோம்லப்பா. சொல்லுங்கள் பார்க்கலாம். சில பேர் சொன்னால் கூட புரியாது. முதல் சொன்னல ஸ்ரீ மந்திரம் எனக்கு ஒரு ஐயங்கார் உபதேசம் பண்ணார். ஒருத்தன் மறைச்சான், அவனே நானாக தெரிஞ்சுக்கிட்டேன். இவர் சொல்லியே கொடுத்தாரு, இது ஜபம் பண்ணுறா அவனுக்கு பணம் வரும்னு சொன்னார். ஆனால் இந்த மரமண்டைக்கு ஏறல. அவ்வளோ ஆழமாக நான் அதை எடுத்துக்கல, பெருசாக எடுத்துக்கல. அதான் மேல். இப்போ பார்த்தா நாமளே அந்த மந்திரம் வீரியமிக்கது, அதை நீங்கள் சொல்லி பாருங்கன்னு சொல்கிறோம். வீரியமிக்கது. இதோடைய பலன் வந்து சொல்லுவாங்க பாருங்கள் நம்மள்கிட்ட. என்கிட்ட சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க, என்கிட்ட சொல்லுவாங்க. இப்படியே காரணத்தை சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது தான். அதனால் ஒவ்வொன்றும் ஒரு புள்ளியில் இருக்குது. அதுக்கு டைம் அண்ட் ஸ்பேஸ் இருக்குது, அதுக்கு பக்குவம் இருக்குது. இன்னொன்று சொல்லப்போனால் ஒரே ஜென்மாவில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே முடிக்கக்கூடிய ஒரு இதுவும் இருக்குது. வேதம் அதை சொல்லுது. நான் அடியேன்னு சொல்லணும், எப்போதும் போல யதார்த்தமாக வாழ்க்கையை வாழ், இறைவன் தேடு இறைவனை தேடு, அப்படியே பயணம் செஞ்சுக்கிட்டே வா, நெறியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு வா. அது ஒன்று ஒவ்வொரு காலத்தில் நடக்கும்னு ஒரு காலகட்டத்தில் அது தீவிரகதி அடையும். ஒரு காலகட்டத்தில் அது தீவிரகதி அடையும், தானாக நடக்கும். அது ஒரு பாயிண்ட்டு. ஐயோ நான் இவ்வளோ வருஷம் விட்டேன்னு, இனிமேல் ஏதாவது எனக்கு கதியே கிடையாதா, ஏதாவது இருக்கான்னா கதி என்ன, இப்போ நீ மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காரு. அதுக்கு தான் அவங்க என்ன எடுத்துக்கிறாங்கன்னா,
சன்னியாசம் எடுத்துக்கிட்டு உட்கார்றாங்க. புரியுதா? அவங்களுக்கு தெரியுது, ஆஹா இதெல்லாம் இப்படி, இதெல்லாம் அப்படி, அதெல்லாம் அப்படி, நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம், டக்குன்னு சன்னியாசம் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது போய் மடத்தில் போய் உட்காந்துடுறோன்னு நினச்சி உட்காடுறாங்க. புரியுதா? அது மாதிரி இல்லறத்தில் இருந்த தீவிரகதியிலையும் செய்யலாம். ஒரே ஜென்மாவில் சித்தி பெறக்கூடிய நிலை இருக்குது. குறிப்பிட்ட காலத்தில் செய்யலாம். நாம் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறதில்லை. நீ நிதானமாகவே வா, அதுவாக இது பிடிக்கும்போது ஆக்சிலரேட்டர் ஆகும், அதுவே சூடு பிடிக்கும், அதுவே ராக்கெட் மாதிரி பயணிக்கும். அது நம்ம கையில் இல்லை. ரெண்டுமே இருக்குது. இல்லை நான் அதை போகிறேன்னா போகலாம், அது உங்கள் விருப்பம், உங்கள்கிட்டே விட்டுறேன். ஆனால் அது ஒரு கதி இருக்குது. எல்லாத்தையுமே தீவிரகத்தியாக பண்ணி, இதில் தீவிரகத்தியில் பண்ணுனா வானமே இல்லை, சொரூபத்தில் கொண்டு போய் விடும். அதனால் சர்வஜ்ஞ சர்வசித்தி சர்வேஸ்வர நிலைங்கிற மிக முக்கியமான நிலை. இந்த ஏகாந்தத்தில் நிதித்தியாசனம் தான் இந்த நிலையை உங்களை கொண்டு போய் சேர்க்கறது. அதை புரிஞ்சுங்க. சர்வஜ்ஞ நிலை நல்லா இருக்கு, சர்வசித்தி நிலை நல்லா இருக்கு, சர்வேஸ்வர நிலை நல்லா இருக்கு. நீங்கள் கேட்கும்போது பேசும்போது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கே, அமோகமாக இருக்குது. இப்போயே நாங்கள் பிரம்மலோகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கே. அதுக்கு ஏகாந்தங்கிற ஒரு பயிற்சி இருக்குது தம்பி. முதல்ல இந்த அறிவு வந்தால் தான் அந்த பயணத்துக்கு போவீங்க. புரியுதா? தியானங்கிற ஏகாந்தங்கிற நிதித்தியாசனங்கிற ராக்கெட் மேலே ஏறி உக்காரணும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உக்காரலாம். இப்போ இல்லறத்தில் இருக்கிறதுனால, ஆரம்பத்தில் இருக்கிறதுனால 3 மணி நேரம் உக்காரலாம், தப்பு இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த நேற்றே சொன்னேன், 24 மணி நேரம் 21 ஹவர் தான் இருந்தால் என்ன பண்ணுவீங்க? 3ஆக டிவைட் பண்ணுவீங்கள்ல. 7 மணி நேரம் தூக்கம், 7 மணி நேரம் வேலை, 7 மணி நேரம் ஓய்வுன்னு, தத்துவகுணன்னு. அது மாதிரி நினச்சிங்க. நினச்சா நடத்தலாம். நம்ம நினைக்க மாட்டோம்னா அதுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம், செயல் அறிவு இல்லைன்னு அர்த்தம். ஆசை இருக்குது, அறிவு இருக்குது, செயல் அறிவு இல்லை. செயல் அறிவுன்னா செயல்படும். இப்போ செயல்படுறதுனால தான் இங்கே உட்காந்துருங்க நீங்கள். இல்லைன்னா நான் ஆடியோவில் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் பாதி கேட்பீங்க, பாதி தூங்கிக்கிட்டே கேட்பீங்க. நான் எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டேனே. ஆரம்பிக்கும் போது ஆன் பண்ணிவிட்டு படுக்கிறது, அப்படியே தூங்கிட்டு அது முடிஞ்சோடனே ஏந்துட்டு நான் கேட்டு முடிச்சிட்டேன். நல்ல தூக்கம் சூப்பராக வருது. அருமையான மயக்க மருந்து. இப்போது அடுத்து சர்வேஸ்வர நிலையை பற்றி பேசப்போகுது. இப்போ இந்த நிலையெல்லாம் கடக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அபியாசம் சொல்லக்கூடியது, ப்ராக்டிக்கல்னு சொல்லக்கூடிய ஏகாந்தம் அவசியம். அறிவு இருந்தால் இது செயலுக்கு வரும். அறிவு இல்லை, செயல் அறிவு இல்லைன்னா அவர் நாலேஜாக இருக்கும், விஸ்டமாக மாறாது. விஸ்டமாக மாறணும்னா ஏகாந்தம் அவசியம். இது புரிஞ்சுக்குங்க. அதுதான் அதுக்கு வழி. பலனை சொல்லியாச்சு, வழியும் சொல்லியாச்சு. இப்போ சர்வேஸ்வர நிலையை பற்றி பேசப்போகுது. அந்தே இந்த நிலை தொடர மகாசூன்யம் தாண்டி, சூன்யம், அதிசூன்யம், மகாசூன்யம், அதீத சூன்யம்னு வச்சுங்க. இதுக்கு ஏதாவது ஒரு பேரை வச்சுங்க. அந்த சூன்யத்தில் அந்தே அனந்தம். இது வரைக்கும் நீ அல்போன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால. இது வரைக்கும் நீ யார்? மேன் பவர் இஸ் லிமிட்டட், வில் பவர் இஸ் அன்லிமிட்டட். இப்படிலாம் டயலாக் எழுதுகிறாங்களா இல்லையா? யார் சொல்லிக் கொடுத்தா? யார் சொல்லிக் கொடுத்தா? இதெல்லாம் இங்கிலீஷ் புக்கில் போட்டிருக்கு. வெஸ்டர்ன் கண்ட்ரியில் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறான். அப்படி தானே? ஆனால் மெய்ப்பொருள் அது அல்ல. நீ அல்பம், நீ லிமிட்டட் அப்படிங்கிறது உன்னுடைய அறியாமை. இந்த உடம்புல இருக்கிறதுனால அந்த அனுபவம் உனக்கு இருக்குது. அனுபவம் பொய்யானது. இப்போ முக்தினா என்னென்னா, நீ லிமிட்டட் அப்படிங்கிறது இல்லைங்கிறத நீ அறியறல, அதுதான் விமுக்தி, அதுதான் மோட்சம், அதுதான் மெய்ப்பொருள். பொய் சொல்லலை. வேதம் நீ கற்பனை பண்ணிக்க, இப்படி நினச்சிக்க, அப்படி ஒரு இடத்துலையும் சொல்ல. லைஃபே கற்பனை சொல்லிகிட்டு இருக்காது. லைஃபே கற்பனை, நீ ஏன் அதுக்கு உயிரை விடுற சொல்லிக்கிட்டு இருக்க? நீ அல்பம் அல்ல, அதுதான் அங்கே இருக்கிற. நீ மகத்து, நீ ஸ்வரூபம், நீ பிரம்மம். எப்போ சொன்னால் புரியும்? இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு தான் 1 கோடி சாஸ்திரம் முன்னாடியே சொன்னேன். தத்துவமசிங்கிற ஒரு வார்த்தையை உனக்கு புரிய வைக்கிறதுக்கு 1 கோடி குருமார்கள் வேலை செய்கிறாங்க. 1 கோடி சாஸ்திரத்தை படிச்சுவிட்டு வேலை செய்கிறாங்க. புரியுதா? புரியுதா இல்லையா?
இப்போ குருன்னா என்னன்னு தெரியுதா? சும்மா அப்படிலாம் நார்மலாக நீங்கள் எல்லார்ட்டையும் அவங்க இறங்கி பழகுவாங்க. அவங்க தன்னை நினச்சிக்க மாட்டாங்க. தன்னை பெரிய லார்டு லபக்தாஸ்னு ஒரு நாளும் நினைக்க மாட்டாங்க. அவங்க யதார்த்தமாக இருப்பாங்க. நாம் அவங்கக்கிட்ட நெருங்கும் போது நம்ம அப்பா அம்மாக்கிட்ட எப்படி அன்பா பாசமாக அப்படி தான் இருப்போம். அங்கே ஒன்றும் இல்லை, வேறுபாடு இல்லை, இருக்காது. வெளியில் இருக்கிறவங்களுக்கு அது பிரம்மாண்டமாக தெரியும். அப்படியே அம்மா அப்பாட்ட எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் குருட்டே இருக்கும். அந்தே அனந்த. இப்போ நீ இது நாள் வரைக்கும் அந்தே லிமிட்டட், ஆனால் உண்மையில் அன்லிமிட்டட். எப்போ புரியும்? இந்த உன்னுடைய உயிரை சித்தை இந்த ஸ்தூல உடம்பை தாண்டி, சூக்ஷ்ம உடம்பை தாண்டி, காரண உடம்பை தாண்டி துரிய நிலைக்கு ஒன்று அழைச்சிட்டு வந்து துரியத்தையும் கடந்து துரியாதீதம் உடம்பை விட்டு வெளியில், அங்கே தான் சர்வாத்ம பாவம். இப்போ இந்த உடம்புல நம்ம இருக்கிறதா நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நம்ம உடம்புலையும் இருப்போம், வெளியிலையும் இருப்போம். அங்கே தான் எல்லா ஜீவராசிகளும் நாமங்கிறது தெரியும். இந்த அணுக்கள் எல்லாம் நம்ம மாதிரி தான், ஒரே குவாலிட்டி தானேப்பா. என்ன வேறுபாடு இருக்குது சொல்லுங்கள்? இந்த சிம் கார்டில் என்ன வேறுபாடு இருக்குது? நம்பர் மாறுத, நம்பர் நாம ரூபம். அதுக்கு பேர் வச்ச மாதிரி தான் நம்பரு, ஐடென்டிஃபிகேஷனுங்க நம்பரு. சிம் கார்டில் ஏதாவது குவாலிட்டி இருக்கா? நான் யூஸ் பண்ணால் தான் அது சிம் கார்டு வேலை செய்யும், இவங்க யூஸ் பண்ணால் செய்யாதா? அப்படி இல்லைல்ல, ஒரே குவாலிட்டி தான் எல்லா ஜீவராசிக்கும். ஆடு மாடாக இருக்கலாம், ஆடாக இருக்கலாம், கழுதையாக இருக்கலாம், குதிரையாக இருக்கலாம். ஆனால் அது தன்னை என்னவா நினைக்கும்? நான் ஆடு, நான் கழுதை, நான் குதிரை, நான் ரக்ஷிதா அப்படின்னு நினச்சிட்டு. அது என்ன பண்ணும்? அது அனுபவம். அதுக்கு அதான் அனுபவம், உண்மை அல்ல. அனுபவத்துக்கு நீ மெய்ப்பொருளை தேடி ஒரு நிலையை தொட்டால் அப்போ அனுபூதி ஆகும்போது இந்த சர்வாத்ம பாவம் ஏற்படும். அப்போ நீ அந்தமில்லை, அனந்தம், முடிவற்றவன், இன்ஃபினிட்டிவ், சமாரோப்பிய அந்த நிலையை தொட்டு கண்ட அக்கண்டம். இப்போ நீ கண்டமாக நினைக்கிற, அதே தான் தனியாக நினைக்கிற, ஒரு பகுதியாக நினைக்கிற. இப்போ ஒரு மரமாக நினைக்கிற, 10 மரம் சேர்ந்தால் ஒரு தோப்பு, 100 மரம் சேர்ந்தால் ஒரு தோப்பு. தோப்புன்னு ஒன்று இருக்கா? தோப்புன்னு நாம் பேர் கொடுத்துருக்கோம் ஐடென்டிஃபிகேஷனுக்காக. தோப்புன்னு ஒன்று இருக்கா? அது வடிவம் என்ன? ஒரு மரம் தான் தோப்பு. சொல்கிறது புரியுதா? இப்போ இந்த அணு இந்த உடம்புல இருக்கிறதுனால, இந்த உயிர் இந்த உடம்புல இருக்கிறதுனால தன்னை லிமிட்டடாக நினைக்கிது. இந்த அனுபவத்தை, உடம்புடைய அனுபவத்தை தான் நினச்சிக்குது. இந்த உடம்புடைய அனுபவம் தான் அல்ல. இந்த உடம்புக்கு ஆதாரமான நான், என் மேலே 96 தத்துவங்களை சூப்பர் இம்போசிஷனாக ஏற்றி வச்சிருக்கிறது இந்த பஞ்சபூதம், மாயா, அம்பாள், சக்தி, மனம், எப்படி வேணாலும் வச்சுக்கோ. அதெல்லாம் ஆவரணம். இதெல்லாம் கலைய நிர்வாணம்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த உபாதிகளை எல்லாம் நீக்குனா தனிப்பெரும்பொருள். அந்த நிலையில் நீ இப்போ கண்டமாக இருக்கிற, நீ அக்கண்டமாக இருப்ப. அக்கண்டம்னா கண்டம் இல்லாதவன். ஆகாயம் கண்டமா அகண்டமா? ஆகாயம் கண்டமா அகண்டமா? அகண்டம். எல்லாது நாம் தான் என்ன பண்ணுறோம்? இது வரைக்கும் எங்கள் வான எல்லை, இதில் பறந்தால் சுற்றுவோம். நம்மால் ஜீவ சிருஷ்டி, ஈஸ்வர சிருஷ்டி. பூமி கண்டமா அகண்டமா? ஒரு தரையை வச்சு பேசுனா அகண்டம், புரியறதுக்காக சொல்கிறேன். அது உலகத்தில் அது ஒரு கண்டம், அது வேறு. அண்ட சராச்சரத்தில் அது ஒரு கண்டம். ஆனால் நம்ம வாழ்கிற பூமியை நம்ம தரைன்னு வச்சுங்க. தரை கண்டமா அகண்டமா? அகண்டம்தான். நாம் என்ன பண்ணுறோம்? 24க்கு 30க்கு 40, 60க்கு 40 போட்டு எல்லையை போட்டு காம்பவுண்டை போட்டு கொஞ்சோண்டு டிஸ்டர்ப் பண்ண உடனே சண்டை. பாகிஸ்தான், இந்தியா சண்டை. பக்கத்து வீட்டுக்கு நமக்கு. எங்கள் செவத்தில் ஆணை அடிச்சுட்டான், எங்கள் வீட்டில் போரை போட்டான் ஒருத்தன், செவத்துலேயே போட்டான். என் வீட்டு வாட்டரை 1 இயராக எடுத்திருக்கான். நான் சண்டை போடுறோமா இல்லையா? ஜீவ சிருஷ்டி, ஈஸ்வர சிருஷ்டி. இந்த மந்திரம் ரொம்ப நுட்பமானது. இதை நாளைக்கு தொடரலாம்.
2 மந்திரம் தான் போயிருக்கு இன்னைக்கு. 20, 21 இந்த உபநிஷத்தினுடைய மிக முக்கியமான 2 மந்திரங்கள் விசாரம் கற்பித்தமான. அச்சா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல வேல் முருகனுக்கு அருவாய் அருவாய் உலகாய் இலகாய் மறுவாய்